the velocity of a particle is v is equal to at plus bt square, where a and b are constants, then the distance traveled by it between 1 second and 2 seconds is. So, இங்கே velocity of the particle question தான் கொடுத்திருக்காங்க. We have to find distance traveled. So, distance use பண்ணி, velocity use பண்ணி distance எப்படி calculate பண்ணோம் அப்படின்னா, we have to integrate the velocity. Distance கண்டுபிடிக்கணும்னா, we have to integrate velocity with respect to time. So, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். Okay, velocity கொடுத்திருக்கிற expression எழுதியாச்சு. v is equal to at plus bt square. அடுத்தது sங்கிறது distance. So, distance எப்படி calculate பண்ணுறோம்னா, we are integrating the velocity with respect to time. Questionலே time கொடுத்துட்டாங்க 1 to 2 seconds. So, lower limitல 1 substitute பண்ணியாச்சு, upper limitல 2 substitute பண்ணியாச்சு. Okay. So, v க்கு பதிலா இங்க we have substitute the expression at plus bt square. இப்போ integrate பண்ண போகிறோம். So, first at into dt இதை integrate பண்ணுறோம். அப்போ a into t square by 2 வரும். ஏன்னா x power n வந்து நம்ம integrate பண்ணுறோம் அப்படின்னா x power n plus 1 divided by n plus 1 வரும். So, a into t square by 2 வரும். அடுத்தது b t square integrate பண்ணோம்னா we'll get b into t cube divided by 3. இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம், அப்புறம் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் வந்து இங்கே 2. ஸோ 2 எங்கெல்லாம் t இருக்கோ அங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வி கெட் a இன்ட்டு 2 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் b இன்ட்டு 2 க்யூப் டிவைடட் பை 3 மைனஸ் லோவர் லிமிட்டுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எங்கே t இருக்கோ அங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ a இன்ட்டு 1 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் b இன்ட்டு 1 க்யூப் டிவைடட் பை 3. இதை அடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். 2 ஸ்கொயர்னால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 வந்துடும். ஸோ 4a by 2. அடுத்தது 2 க்யூப்னா 8 வரும். ஸோ 8b டிவைடட் பை 3. அடுத்தது 1 ஸ்கொயர் இருக்குது. ஸோ a by 2. 1 க்யூப்னா b by 3. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா we get 3a by 2 plus 7b by 3. ஸோ this is our answer. இது ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். s is equal to, அதாவது distance is equal to 3a divided by 2 plus 7b by 3. Okay, so option number D, 3a by 2 plus 7b by 3, that is our correct answer.